தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மறவர் அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்கள் அண்மையிலே ராமநாதபுரத்திலே பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகிற பொழுது பாண்டியர்கள் வரலாற்றை பற்றி பேசியிருக்கிறார். குறிப்பாக பல்லர்கள் தான் பாண்டியர்கள், அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள் தான் பாண்டியர்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். அந்த பேச்சின் அடிப்படையிலே சிலர் சாதி அமைப்பினர் அல்லது சாதி வெறி கொண்ட நம்முடைய ஆதிக்கம் தகர்ந்து விட்டதே, ஆளுமை தகர்ந்து விட்டதே என்ற இயக்கத்திலே இருக்கக்கூடிய ஊர் பேர் கூட அவர்களுக்கு தெரியாது என்று தான் சொல்வேன். யாரோ ஒருவர் சீமான் இப்படி பேசலாமா, பல்லர்கள் தான் பாண்டியர்களா என்று கேள்வி கேட்டு, நீங்கள் பசும்பொன்னுக்கு வாருங்கள், உங்களை சந்திக்கிறோம் என்று யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காணொளி பேசி போட்டு விட்டார். அது அப்படியே நாம் கடந்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் தேவையற்ற வகையிலே அப்படி பேசியவருக்கு ஒரு விளம்பரத்தை தேடி கொடுக்கக்கூடிய 36 லட்சம் தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு. உலகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. புலம்பெயர் தமிழர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அப்படி நான் சொன்ன ஒருவரை, ஊர் பெயர் தெரியாதவரை, ஒரு மாவட்டத்துக்குள் முடங்கி கிடக்கிறவரை உள்ளூர் தமிழர்களையும் தாண்டி உலகத் தமிழர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய தம்பி சாட்டை துரைமுருகன் ஒரு காணொலி போட்டு விட்டார். அவரோட நின்றது மருது மக்கள் இயக்க தலைவர் மூத்துப்பாண்டி ஒரு காணொலி போட்டு விட்டார். அதோட முடிகிறது நம்முடைய ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமானும், நான் வருகிறேன், பசும்பொன் வருகிறேன், என்னை வரக்கூடாது என்று சொல்லுகிற நீங்கள் வாருங்கள், யார் பாண்டியர் என்று பார்த்துவிடும் என்று அவர் ஏதோ பேசியதாக ஒரு குரல் பதிவு. எம்மை கேட்டால் இதை பெரிதிப்படுத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. தேவை இல்லாமல் நம்முடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவருக்கே உரிய அந்த சேட்டை செய்கிற அந்த வேலையின் அடிப்படையிலே எதற்கு காணொலி போட்டீங்க? 2017 அசோக் குமார்னு ஒரு இயக்குனரோ திரைப்பட தயாரிப்பாளரோ தற்கொலை செய்து கொண்டார் சென்னையில. 2017 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி என்று நினைக்கிறேன். 26ஆம் தேதி தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள்ல நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களுடைய இல்லத்திலே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் விருந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஊடகவியல் நண்பர்கள் கேட்கிறார்கள், அசோக் குமார் இப்படி தற்கொலை செய்து விட்டாரே, அவர் தற்கொலைக்கு காரணம் மதுரையில் உள்ள ஒரு கடன் கொடுப்பவர், ஒரு நிதியாளர், கந்து வெட்டிக்கு, கடப்பார வெட்டிக்கு திரைப்படத்துறையில கடன் கொடுத்து வசூல் பண்ணக்கூடிய காரணம் என்று சொன்ன உடனே செந்தமிழர் சீமான், நானும் பக்கத்துல தான் இருந்தேன், அதை சொல்லியிருக்க வேண்டியது இல்லை, ஆனால் அப்படி கடன் கொடுத்தவர் மதுரையை சேர்ந்த அன்புச்செழியன் வந்து அசோக்குமார் வீட்டிலே நான் உங்களுக்கு கடன் தருகிறேன், நீங்கள் திரைப்படம் எடுங்கள் என்று சொல்லியா உங்களிடம் கொடுத்தார்? அப்படி கொடுத்தது போல நீங்கள் அவர் மேல குற்றச்சாட்டு விட்டு இறந்து விட்டீர்கள் என்று இறந்தவர் மேல செந்தமிழன் சீமான் கேட்கறது செத்து போனவர் கேட்க போறதில்லை, அவர் காதல விழாது. இப்படி ஒரு கருத்தை சொல்லிவிட்டார். நான் கூட அதை அடை மாற்றலாமா என்று பார்த்தேன், முடியவில்லை, படபடவென்று சொல்லிவிட்டார். உடனே அடுத்த நாள் செந்தமிழர் சீமான் அவர்கள் அன்புக்குரிய தம்பி இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியிலே உட்கார்ந்து கொண்டு, எப்படி சீமான் சொல்லலாம், அன்புச்செழியனை காப்பாற்ற சொல்லிவிட்டார், அசோக் குமார் இறந்த துக்கம் கூட அவரை ஆட்கொள்ளவில்லை என்றெல்லாம் 1 மணி நேரம் நேரலையில மிகப்பெரிய நேர்காணல் கொடுத்து விட்டார். அன்றைக்கு இரவே நான் அப்பொழுது ராவணன் குடியில் இருந்தேன், நானும் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த நாம் தமிழர் கட்சியில். அன்றைக்கு இரவே அந்த காணொலி முழுவதையும் பார்த்துவிட்டு என்னுடைய தம்பி செந்தமிழர் சீமான் என்னிடம்தான் தொடர்பு கொண்டு பேசினார். அண்ணா பார்த்தீர்களா, அந்த அமீர் இப்படி பேசிவிட்டாரே அப்படின்னு. சரி, என்ன செய்யலாம் தம்பி என்று கேட்டேன். நீங்கள் எப்படியாவது அந்த நிகழ்ச்சி அவருடைய நேரலையில் பேசினவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் போய் ஒரு நேர்காணல் கொடுத்து விட்டு வாங்க அண்ணா, அதை மறுத்து என்று சொன்னார். உடனடியாக நான் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு யார் அமீரிடம் நேர்காணல் எடுத்தாரோ அவரையே என்னிடம் நேர்காணல் எடுக்கும்படி செய்து இந்த அன்புச்செழியன் தொடர்பான அந்த பூதாகரமான செந்தமிழர் சீமான் சொன்ன ஒரு செய்தி திரைப்பட உலகத்திலே பூதாகரமாக வெடித்ததை ஒரு நொடி பொழுது முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பேச்சே இல்லை. அப்படி மிக எளிதாக நம்ம செய்திருக்கிறோம். அதே போல தந்தி தொலைக்காட்சியிலே நேரலையில் இருக்கும்போது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் அருணன் அவரும் இருக்கிறார். நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மறவர் செந்தமிழன் சீமானும் இருக்கிறார். 2 பேருக்கு இடையிலே கருத்து மோதல் உணர்ச்சி வயப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் கடுமையான சொற்களை பயன்படுத்தி பேசக்கூடிய ஒரு நிலை ஆகிவிட்டது. அதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, நம்முடைய தன்மானத்திற்கு அறைகூவல் விடுக்கக்கூடிய வகையில் பேராசிரியர் அருணன் அந்த தொலைக்காட்சியிலே நம்முடைய
தலைமை ஒருங்கிணைப்பாளரை பற்றி பேசிவிட்டார். அதற்கும் என்னிடத்திலே தான் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்னார், பொறுங்கள் தம்பி, நேரம் வரும், அதே பேராசிரியரை நான் பார்த்து கொள்கிறேன், நான் பார்த்து அவரிடம் பேசி அவரை வருத்தம் தெரிவிக்க வைத்து அந்த காட்சியை பார்த்த பிறகு நீங்க என்கிட்ட பேசுங்கன்னு. ஒரே வாரம் தான் அருணன் வசமா என்கிட்ட சிக்கினார், அதே தொலைக்காட்சியில் சிக்கினார். செந்தமிழர் சீமான் கொடுக்காத ஒரு செய்தியை, அதாவது அறிக்கையாக வெளியிடாத ஒரு செய்தியை அறிக்கையாக செந்தமிழர் சீமான் எப்படி வெளியிடலாம், எப்படி கடுமையான சொற்களை போட்டு வெளியிடலாம் என்று ஒரு 5-6 நிமிடம் கடுமையாக பேராசிரியர் அருணன் அந்த நேரலையிலே பேசினார். நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கான வாய்ப்பு வரும்போது பேராசிரியர் அருணன் அவர்களே, என்னை விட நீங்கள் அகவையில் மூத்தவர், அறிவாற்றலில் மூத்தவர், நீங்கள் பேராசிரியர், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய பேராசிரியர், நீங்கள் ஒரு பொய்யான செய்தியை எப்படி நேரலையில் நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் என்று நான் எதிர்வினா வைத்தேன். என்ன பொய் என்று சொன்னார். செந்தமிழர் சீமான் நீங்க சொன்ன பொருள்ல செந்தமிழர் சீமான் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அறிக்கை வெளியிட்டதாக சொன்னீர்கள். அந்த அறிக்கை எந்த ஊடகத்திலே வந்திருக்கு, காட்டி விட்டு அந்த இடத்த விட்டு நகரணும். பேராசிரியர் அருணன் அந்த அறிக்கையை காட்டுங்க, எந்த இதழில் வந்திருக்கு, எழுத்து ஊடகத்தில் வந்திருக்கு, எந்த தொலைக்காட்சியில் வந்திருக்கு, சான்றை காட்டி விட்டு தான் நீங்க நகரணும், அடுத்த கிட்ட பேச்சுக்கு போகணும்னு. அவரால் முடியல. பிறகு அடுத்த வாய்ப்பில் அவர் வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிடவில்லை சீமான், நான் தவறுதலாக சொல்லிட்டேன், ஏதோ ஒரு நேர்காணலில் அவர் பேசுறதை பார்த்துருக்கிறேன், தோழர் வியனரசனுடைய அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன், அறிக்கை வெளியில என்று வருத்தம் தெரிவித்தார். மன்னிப்பு கேட்டார் என்று நான் சொல்ல விரும்பல, வருத்தம் தெரிவித்தார். அப்படி வருத்தம் தெரிவிக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும். பேராசிரியர் அருணன் எவ்வளவு பெரிய கட்சி, அவங்க கட்சி விடுதலை போராட்ட காலகட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய கட்சி, அப்படி மிக எளிதாக அதை கடந்து சென்றோம். அதே போல கடந்த ஆண்டு ஈரோட்டிலே நடைபெற்ற இடைத்தேர்தலில் செந்தமிழர் சீமான் முதல் நாள் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பேசுகிற பொழுது அருந்ததியர்கள் ஆந்திர பிரதேசத்திலிருந்து இங்கு வந்தவர்கள் என்கின்ற பொருள்படும்படி பேசிட்டார். அது வரலாற்று உண்மை, அதில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் அந்த அருந்ததியர்கள், தெலுங்கை தாய்மொழியை கொண்ட அருந்ததியர்களுக்காக இயக்கம் நடத்தி பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய பிழைப்புவாதிகள், அதுல ஒருவனுக்கு, ஒரு தம்பிக்கு கோடிக்கணக்கில் பணம் குவிந்து விட்டது. செந்தமிழர் சீமான ஆதரி 45 ஆண்டு காலமாக இந்த தமிழ் தேசிய களத்தில் நிற்கிற, 18 முறை சிறைக்கு சென்றிருக்கிற, மொழிக்காக, இனத்திற்காக, நிலத்திற்காக, தமிழீழ விடுதலைக்காக, ஈழத் தமிழர்களுக்காக, விடுதலை இயக்கங்களுக்காக 18 முறை சிறைக்கு சென்றிருக்கிற, 45 ஆண்டு இருக்கிற, இன்னமும் ஒரு டிவிஎஸ் 50, டிவிஎஸ் 50 அந்த 2 சக்கர வாகனத்தில் தான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ 2015 நாம் தமிழர் கட்சியில சேர்ந்த பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தல் காலத்தை தவிர மற்ற எல்லா காலத்திலையும் நாம் தமிழர் கட்சியை தான் ஆதரிக்கிறோம். செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் பற்றி நிற்கிறோம், அவருக்காகத்தான் இயக்கம் நடத்துகிறோம், தமிழ் தேசிய எழுச்சிக்காக களமாடுகிறோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பாடுபடுகிறோம். ஆனாலும் அதே எளிய நிலையில் தான் இருக்கிறோம். ஒரு இடைத்தேர்தலில் செந்தமிழன் சீமானை எதிர்க்கிறோம் என்று சொல்லி மிகப்பெரிய பூமிக்கு வானத்தும் குதித்தான் ஒரு தம்பி, பல கோடிக்கு அதிபதி ஆயிட்டான். இப்போ ஒரு திருநெல்வேலிக்கு ஒரு கூட்டம் பேசிவிட்டு அந்த தம்பி மதுரைக்கோ அல்லது சென்னைக்கோ போகணும்னா வழி செலவுக்கு 500, 1000 வாங்கிக்கிட்டு தான் போய் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு ஏறினாலும் வானூர்து, இறங்கினாலும் வானூர்து. என்னைய பாருங்க, பச்சை தொண்டை போட்டுக்கிட்டு ஒரு வேளாண்மை தொழிலாளியாக, வேளாண்மையாளராக, நிலச்சு வந்தாரா இல்லை, வேளாண்மை தொழிலாளராக உட்கார்ந்து கொண்டிருக்கோம். பூமிக்கு வானத்தும் குதித்தார்கள் பல பேர். செந்தமிழர் சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு, அந்த களத்திலே முடிவெடுத்தோம். தம்பி கூட வேண்டானாரு. பிறகு நம்முடைய வழக்குரைஞர் ராவணன் அவர்கள்ட்ட பேசிதான், இல்லை இல்லை இதை விடக்கூடாது என்று சொல்லி அங்க தேர்தல் அதிகாரியிடமே மனு கொடுத்தோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தம்பி இயக்குனர் கலைஞர் வந்தாரு, முத்துப்பாண்டி வந்தாரு, நம்முடைய ஆதித்தமிழர் விடுதலை இயக்க தலைவர் நம்முடைய அன்பிற்கு மதிப்புக்குரியான வினோத் அவர்கள் வந்தார்கள், நம்முடைய தாயக தமிழர் கட்சி தம்பி செந்தில் மல்லர் வந்தார். பல பேரை அழைத்துக் கொண்டு தேர்தல் அதிகாரியிடத்தில் மனு கொடுத்தோம், அந்த காவல்துறை கண்காணிப்பாளரிடத்தில் மனு கொடுத்தோம், தமிழ்நாடு முழுவதும் அப்படி கொடுக்க வைத்தோம். தூத்துக்குடியில கொடுக்க போகும்போது நாம் தமிழர் கட்சிக்காரங்களே வேண்டான்ட்டாங்க, அது எதற்கு மனு கொடுக்க வேண்டும் என்று என் கூட யாரும் வரல. நான் தான் 4 பேரை அழைத்துட்டு போய் அப்புறம் மனு கொடுத்தேன்.
அதற்கப்புறம் கோட்டை மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம். செந்தமிழர் சீமான் மீது எவர் குற்றச்சாட்டு வைத்தாரோ அவரும் மதுரையில் இருக்கிறார், அந்த அடிகளும் இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் போட்டோம். செந்தமிழர் சீமான் மீது பொய் புகார் அளித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை மாநகர் முழுவதும் செந்தமிழன் சீமான் அவர்கள் படத்தை மட்டுமே போட்டு, இந்த படத்தை மட்டுமே போட்டு நானே சொல்லிட்டு விட்டேன். போய் இரவு 2 மணிக்கு செந்தமிழர் சீமான் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இந்த அருந்ததி தொடர்பாக வந்தேரி என்று ஒன்று சொல்லிவிட்டார் என்பதற்காக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தவர் கலந்து கொள்கிற ஆர்ப்பாட்டத்தை சுற்றி எங்களுடைய சோரட்டி தான் இருந்தது. வாயடைக்கு போனார்கள், மூச்சு விடல. அதுக்கு பிறகு கீழே விழுந்து விட்டார்கள். இன்றைய வரைக்கும் பேசல. இப்படி ஒரு நிலை வருகிறது என்றால், ஒரு விமர்சனம் வருகிறது என்றால், அதை அறிவு நிறைவாக சிந்தித்து, அப்புறம் எப்படி நீங்க திராவிடத்தை குற்றம் சாட்டுறீங்க? ஐயா ராமதாஸுக்கு எதிராக அறிக்கை விட வேண்டுமானால் துரைமுருகன் விட வேண்டும், அல்லது MRK பன்னீர்செல்வம் விட வேண்டும். அப்படி சாதி சார்ந்து, சமூகம் சார்ந்து அவர்கள் தான் திராவிட இயக்கத்திலே அந்த மாதிரி அறிக்கை கொடுக்க வைப்பார், கலைஞரே அதை செய்வார் என்ற குற்றச்சாட்டை சொல்லுகிற நீங்க, எவரோ ஒருவர் பசுமானுக்கு வரக்கூடாது சீமான், வந்தால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னாங்க. நீங்க ஏன் உலகம் முறை விளம்பரம் தேடி தரீங்க? அதுல சாதி அமைப்பு பல பேர் பேரை சொல்லி, அவர் எங்க அண்ணன், இவர் எங்க வழக்கறிஞர், இவர் நல்லதுக்கு பாடுபடுகிறார், இவர்கள் மக்கள், இவர் சாட்டை துறைமுருகன். தேவை இது உங்களுக்கு? சாதிய அமைப்பு நடத்துகிறவர்களுக்கு எதற்கு நீங்கள் உலக தமிழர்களை விளம்பரம் தேடி தரீங்க? எவ்வளவு எளிதாக இந்த சிக்கல்களை நாங்கள் கையாண்டிருக்கிறோம். எதுக்கு அறைகோல் விடுகிறீங்க? ஏற்கனவே பதட்டமான சூழ்நிலை. செப்டம்பர் 11 பரமக்குடியும் பதட்டமான சூழ்நிலை, அக்டோபர் 30 பசும்பொன்னும் பதட்டமான சூழ்நிலை. நம்முடைய தமிழர்கள் இடத்திலே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது நமக்குள்ளே நாம் எதற்கு இந்த பதட்டம், எதற்கு இந்த பரபரப்பு? சீமான் போக வேண்டாம் என்று சொல்ற, அவர் போவார். நம்முடைய ஐயா முத்துராமலிங்கத்தவருக்கு மரியாதை செலுத்துவார். அது காவல்துறை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு இருக்குது, அவங்க பார்த்துட்டு போறாங்க. நீங்க எதுக்கு பதற்றப்படுகிறீங்க? இதுல வேற தம்பி முத்துப்பாண்டி பெரும் படையோடு வருகிறார். எந்த படையோடு மோத போறீங்க? ஏற்கனவே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் ஒருத்தருக்கு மோதி நாடு பிடிக்கிற ஆசையில சண்டையிட்டு இன்றைக்கு ஏறக்குறைய 1000 ஆண்டு காலமாக அடிமை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க பெரும் படையோடனே அங்க எந்த படை இருக்கு உங்களை எதிர்கொள்ள? ஒரே சமூகத்துக்குள்ள முத்துப்பாண்டியை நான் கேட்கிறேன், எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்க? இல்லையா? எனவே யாரோ ஒருவர் பேசினார்னா அதை அப்படியே கடந்து செல்ல வேண்டும். நீங்க பதற்றப்படக்கூடாது, சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. மாறாக நீங்க என்ன செய்றீங்கன்னா, அவர்களுக்கு விளம்பரம் தேடி தருகிறீர்கள். சாட்டை துரைமுருகனும் முத்துப்பாண்டியும் அப்படியானால் இப்படி கருதுவதற்கு வாய்ப்பு உண்டுதானே? தமிழ் தேசியர்கள் உங்களுடைய உறவினர்களை, உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இயக்கம் நடத்துபவர்களை தமிழ் தேசியத்தில் விளம்பரப்படுத்துறீங்களா? உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு விளம்பரப்படுத்துறீங்களா என்ற வினாதான் எழுது. எனவே நீங்கள் அதை கடந்து செல்ல வேண்டும். 2வது காணொலி முத்துப்பாண்டி போட்டது மிகப்பெரிய பிழை. எனவே தமிழ் தேசியத்தில் இத்தகைய பிழையான நடவடிக்கைகளை அருள் கூர்ந்து, அன்பு கூர்ந்து நீங்க எடுக்க வேண்டாம் என்று உரிமையோடு வேண்டிக் கொள்கிறேன். எழுந்து வருகிறது செந்தமிழர் சீமான் தலைமையில் தமிழ் தேசியம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைவதற்கான எல்லா சூழலும் உருவாகி வருது. இதை நீங்கள் இடையில் புகுந்து குட்டையை குழப்ப வேண்டாம் என்று முத்துப்பாண்டியையும் தம்பி சாட்டை துரைமுருகன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.